வவுனியா வடக்கு பிரதேசத்தில் நீண்ட காலமாக நிர்மாணிக்கப்படாமல் உள்ள வினாசிகுளம் பாலத்தையும் சேதமடைந்துள்ள சாண்டான்குளம் வீதியையும் அவசரமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பாமடு கிராம அலுவலர் பிரிவின் சாண்டான்குளம் வீதியும் அதனுடன் இணைந்துள்ள வினாசிகுளம் பாலமும் நீண்டகாலமாக சீரமைக்கப்படாத நிலையில் அப்பகுதி மக்கள் கடுமையான போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மக்களின் முறைப்பாட்டை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தார். இதன்போது வீதியையும் பாலத்தையும் உடனடியாக நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். வினாசிகுளம் கிராமத்தில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வைத்தியசாலை, பாடசாலை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை பெறுவதில் நாளாந்தம் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் மழைக்காலங்களில் சாண்டான்குளம் வீதி முழுமையாக போக்குவரத்துக்கு துண்டிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சேனைப்புலவு வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது மக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதேவேளை பெரியகுளம், மாமடு மற்றும் பழம்பாசி பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதிலும் விவசாய உள்ளீடுகளை கொண்டு வருவதிலும் கடும் போக்குவரத்து தடைகளை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவித்தனர். கடந்த காலத்தில் வினாசிகுளம் பாலம் நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அவை இடைநிறுத்தப்பட்டதாக மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நினைவூட்டினர். மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சாண்டான்குளம் வீதியை சீரமைப்பதற்கும் வினாசிகுளம் பாலத்தை நிர்மாணிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தாம் கவனம் செலுத்துவதாக உறுதியளித்தார். இந்த கள விஜயத்தில் வவுனியா வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் சுசீலன், தனுசன் மற்றும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் வவுனியா வடக்கு பிரதேச கிளை செயலாளர் அமலன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.